ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்விட்டியாட். இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா, நம்ம வெப்சைட்டில் வந்து எப்படி நம்ம வந்து ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். நிறையா பேத்துக்கான டவுட்டே வந்து பார்த்திங்கன்னா, குந்தன்ஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறதுங்கிறது, கலர்ஸை வந்து மென்ஷன் பண்ணி எப்படி நம்ம வந்து ஆர்டர் பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொன்னாங்க. அதுக்காக தாங்க இந்த வந்து டீட்டெயிலான வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து நம்ம பண்ணாலுமே உங்களுக்கு வந்து நம்ம என்னென்ன ப்ராடக்ட் வச்சுருக்கோம்னு தெரியும். அது இல்லாமல் இந்த 3 ஹைப்பனை வந்து நம்ம வந்து டச் பண்ணி அது கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. நம்மகிட்ட என்னென்ன ப்ராடக்ட் என்னென்ன கேட்டகரியில் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு நீங்கள் அதில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா விதமான ப்ராடக்டோட ஃபோட்டோஸும் ப்ரைஸோடு உங்களுக்கு வந்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக எல்லாரும் கேட்டது குந்தனுக்கான டவுட் தாங்க கேட்டாங்க. ஸோ அதனால தான் நான் குந்தனை வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதாங்க ஒரு சின்ன டெமோ வீடியோ மாதிரி நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து ஒரு பிங்க் கலர் வந்து நான் செலக்ட் பண்ணுறேங்க. ஸோ அந்த பிங்க் கலரோட எத்தனை கிராம் வேணும் நமக்கு அப்படிங்கிறத நான் முன்னையே செலக்ட் பண்ணிட்டேங்க. பண்ணிவிட்டு கலரோட பேரை வந்து நான் அந்த பாக்ஸில் டைப் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் அட்டு ஆட் கார்டு அந்த பேக்கில் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா நமக்கு அதில் வந்து எத்தனை கிராம் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம், என்ன கலர் பண்ணியிருக்கோங்கிறது அங்கே மென்ஷன் ஆகிடுங்க. ஆனால் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம என்ன ஃபஸ்ட்டு ஃபோட்டோவோ போட்டிருக்கோம் அதுதான் வருமே தவிர நீங்கள் செலக்ட் பண்ண கலர் வராது. ஆனால் நீங்கள் அந்த எழுதியிருக்கீங்க பார்த்தீங்களா, மென்ஷன் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, கீழே பர்பிள் பிங்க் அப்படிங்கிறது எங்களுக்கு மென்ஷன் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் எத்தனை கிராம் நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறது மென்ஷன் ஆகிடுங்க. சேம் இதே தாங்க நம்ம மேட் குந்தனுக்குமே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இங்கே அந்த கிளிப் ஸ்டோனும் அதே மாதிரி தாங்க. கிளிப் ஸ்டோனில் வந்து நமக்கு என்னென்ன வெரைட்டி இருக்குங்கிறது நாங்கள் ஃபுல்லாகவே நாங்கள் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். வித் சைஸோடய நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த கிளிப் ஸ்டோன்ஸ்லேயுமே வந்து நாங்கள் கலர்ஸை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோங்க. எல்லா கிளிப் ஸ்டோனுக்கும் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர்ஸ் வந்து மென்ஷன் ஆகிருக்கிறது தெரியும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து என்னென்ன கலர் இருக்குங்கன்னு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக தாங்க நாங்கள் சொல்கிறோம். ஒரு பிங்க் பிடிச்சிருக்கு இல்லை ஒயிட் பிடிச்சிருக்குது அப்படின்னா நீங்கள் ஒயிட்டுன்னு நீங்கள் கொடுத்துருங்க. ஒயிட்டுன்னு கொடுத்து 10 பீஸுங்களா அதில் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. ஒயிட் 10 பீஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அட்டு கார்டு அந்த யுவர் பேக் அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு வந்து அதில் காமிச்சிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் இன்னொரு ஆப்ஷன் வச்சுருக்கோம், மிக்ஸ்டு கலர் 10 பீஸ்னு. அந்த மிக்ஸ் கலர் நமக்கு வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து மிக்ஸ் கலர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து மிக்ஸ் கலர் நீங்கள் எழுதி நீங்கள் வந்து ஆட் டு பேக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னிங்கன்னா உங்கள் அட்டு கார்ட்டோட அந்த பேக்கில் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருங்க. நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து ஒயிட் கலரா, என்ன கலரு, மிக்ஸ் கலரா, அதில் எத்தனை பீஸா அப்படிங்கிறத நமக்கு வந்து தெளிவாக வந்து காட்டிடுங்க. அதனால் நம்ம ஈஸியாக வந்து இதில் பர்ச்சேஸ் பண்ணுறக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. இது தெரியாதவங்களுக்கான வீடியோ மட்டும்தாங்க. ஏன்னா நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா எனக்கு தெரியும் என்னோட 2-3 கஸ்டமர்ஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொன்னாங்க. அதனால தாங்க இந்த வீடியோ நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து நம்ம பிரேஸ்லெட் சார்ம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானதுக்கு எல்லாமே எங்களால் என்னென்ன கலர் நமக்கு தெரியுமோ அதுக்கு எல்லாத்துக்கும் கலர் கொடுத்துருக்கோங்க. இந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற கலர்ஸ்க்கு வந்து கலர்ஸ் தெரியாதல்லவா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அதுக்கு எல்லாமே நாங்கள் கோட் நம்பர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது கலருக்கான பிரேஸ்லெட் சார்ம்ஸோட தாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதே வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோடு யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கிறதுங்க. அந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா BC001 BC002 அந்த மாதிரி நம்மக்கிட்ட 32 35 வெரைட்டி வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குங்க. நாங்கள் அந்த ஃபோட்டோவோட சைட்லேயே நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணுறோம். நமக்கு வந்து இந்த கேட்டோ இல்லை வந்து டாம் அண்ட் ஜெரியோ இல்லை வந்து ரெயின்போவோ எது வேணும்னாலுமே இதில் பார்த்தீங்கன்னா BC001 BC005 அப்படிங்கிறது இருக்குங்க. நீங்கள் வந்து அதில் வந்து கீழே மென்ஷன் பண்ணி எத்தனை பீஸ் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னிங்கனாவே உங்களுக்கு வந்து அந்த உங்கள் அட்டு பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆகிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸ்டு டிசைனில் பார்த்திங்கன்னா நம்ம நம்பர் போட வேண்டிய அவசியமே இல்லைங்க. நீங்கள் வந்து மிக்ஸ்டு டிசைனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து மிக்ஸ்டு டிசைனை மட்டும் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னிங்கனாவே உங்களுக்கு போதுங்க. ஆட்டோமேட்டிக்காக அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிக்கும். சரிங்களா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. டக்குன்னு நம்ம வந்து பார்த்து நம்ம செலக்ட் பண்ணது எப்படி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ் நம்ம ஒவ்வொன்றுக்கு நம்ம தேட வேண்டிய அவசியமும் இருக்காதுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதே மாதிரி தாங்க மெத்தட்ஸு நம்ம வந்து இப்போ வந்து கிளாஸ் பீட்ஸ் எடுக்கிறோங்க. கிளாஸ் பீட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஜெல்லி பீட்ஸும் சரி கிராக்கல் பீட்ஸும் சரி நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்லேயே நேம் கொடுத்துருப்போங்க. அது என்ன கலர் அப்படிங்கிற நேம் கொடுத்துருப்போம். கீழேயும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ, க்ரீன் அண்ட் ஒயிட் டபுள் கலருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து ஆட் பண்ணி அட்டு பேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆகிக்கும். இப்போ வந்து இல்லை எனக்கு வந்து பிங்க் கலர்லேயே வந்து ஒரு 2 பீஸ் வேணும், இல்லை எனக்கு வந்து 3 லைன் வேணும் அப்படிங்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இதுலேயே வந்து நீங்கள் வந்து
அட் டு பேக் கொடுத்ததுக்கு அப்புறமா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராக்கல் பீட்ஸ் டபுள் கலர்னு வந்துருக்குங்களாங்க. நீங்கள் ஆட் பண்ணிக்கிறது லைட் ப்ளூ டார்க் ப்ளூ. இதுலேயே வந்து எனக்கு வந்து 2-3 பீஸ் வேணும், 2-3 லைன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படி ஆட் பண்ணிக்கலாங்க. ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காகவே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் வந்து நீங்கள் உங்களுக்கு அடுத்தது என்ன கலர் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இல்லை வந்து எனக்கு வந்து இதே கலரில் வந்து எல்லாமே மிக்ஸ்டாக வேணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து மிக்ஸ் கலருக்கான ஆப்ஷன் நாங்கள் அதில் கொடுத்துருக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா ஹேர் கிளிப் ஐட்டத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஹேர் அசசரிக்குமே நாங்கள் வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்கோங்க. இது சின்ன கிளச் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 பீஸ் பேக்கெட்டாக தான் வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை வந்து கீழே வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த நம்பரில் வந்து ஒரு பேக்கெட்டில் எத்தனை பீஸ் இருக்கும் அப்படிங்கிறது கூட நாங்கள் வந்து ஆட் பண்ணி தாங்க ஃபுல்லாகவே வச்சுருக்கோம். இது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எப்படி செக்இன் பண்ணி இது பண்ணணும், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா உங்கள் நேம் எழுதிக்கிங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து இதில் ரொம்ப முக்கியங்க. அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. கீழே உங்கள் ஃபோன் நம்பர் போட்டுக்கோங்க. ஃபோன் நம்பர் பண்ணதுக்கப்புறமா உங்கள் மெயில் ஐடி வந்து முக்கியமாக வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒரு சில பேர் நம்ம வந்து ஸ்மால் லெட்டரில் போட்டிருப்போம் ஸ்டார்டிங்கில். ஸோ நீங்கள் வந்து ஸ்மாலாக இல்லை வந்து ஸ்மால் லெட்டரா இல்லை வந்து கேபிட்டல் லெட்டரான்னு நீங்கள் பார்த்துக்குங்க. பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி டைப் பண்ணிடுங்க. ஏன்னா என்னோட 2-3 கஸ்டமர் சொன்னது வந்து மெயில் ஐடி போட்டால் ராங்னு வருதுங்க சிஸ்டர், இது என்னாச்சு அப்படின்னு. ஸோ ஒரு சில பேர் வந்து நம்ம போடும்போதே வந்து கேபிட்டல் லெட்டரில் போட்டிருப்போம், இல்லைன்னா ஸ்மால் லெட்டரில் போட்டிருப்போம். அதை பார்த்து நீங்கள் போட்டு அது கீழே யூபிஐயா நெட் பேங்கிங்கா உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் அதில் எது கொடுக்குறீங்களோ அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கிங்க. கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணீங்க அப்படிங்கிற லிஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக காமிச்சிடுவாங்க. அந்த லிஸ்ட்டு படி நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.